நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கடந்த 3 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தா. கடந்த நாட்களில் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த 4வது மாதத்திலும் கூட வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, but the Lord stand beside me like a great warrior. என் அருகாமையிலே ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியங்கள் வாய்க்காமல் என்ன செய்வார்கள்? மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு என்ன செய்யுமா? உண்டாகும். வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என்னோடு எப்படி இருக்கிறார்? பராக்கிரமசாலியை போல இருக்கிறாராம். Glory to God. சங்கீதம் 47வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் அவர் யாரா இருக்கிறார்? மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னதமானவராகிய கர்த்தர் யாரா இருக்கிறார்? அவர் பயங்கரமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 65வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் யார்? பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை நீர் அருளுவீர். அவர் யாரா? அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நீதி உள்ள உத்தரவை என்ன செய்வாராம்? கொடுக்கக்கூடியவர். சங்கீதம் 66:5 தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் காரியத்தில் அவர் யாரா இருக்கிறார்? அவர் பயங்கரமானவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு எப்படி இருப்பேன் அப்படின்னா பராக்கிரமசாலியாய். அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமா? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்ம பட்சத்துல இருந்தா, தேவன் நம்முடைய அருகாமையில் இருந்தா, அவர் பராக்கிரமசாலியை போல இருப்பாரே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? Glory to God. அடுத்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா, நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? காரணம், யார் இருக்கு அவரோடு? கர்த்தர் இருக்கிறார்.
அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏன் தெரியுமா? தேவன் எழுந்தருளினவர் தம்முடைய ஜனங்களுக்காக இப்பவும் அவர் என்ன செய்கிறாரா? பிதாவுடைய வலது வருஷத்துல அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? நம்ம உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் ஒன்றுமே நம்மை என்ன செய்யாது? தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் உபத்திரம் வந்த உடனே, கொஞ்சம் வியாகுலம் வந்த உடனே, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே நம்ம யாரை விட்டு போயிருந்தோம்? தேவனை விட்டு போயிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய அன்புல நிலைத்திருக்காததுனால தான். தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அறியாததுனால தான் நாம் என்ன செய்து விடுகிறோம்? தேவனை விட்டு பிரிந்து விடுகிறோம். வார்த்தை சொல்லுது, நான் யாரோட இருக்கிறேன்? உன் கூட இருக்கிறேன், உன்னுடைய அருகில் நான் இருக்கிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்ன செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளக்கூடியவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னா நீங்க யாராய் மாறி விடுவீர்கள்? நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் முற்றிலும் எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ரியந்தல் மனாசேக்கே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயிப்பதற்கு அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். சங்கீதம் 129 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்ன செய்தாங்க? சொல்லிங்க, என்னை நெருக்கினார்கள். அநேக தரம் நான் நெருக்கப்பட்டேன், ஆனாலும் அவர் என்ன செய்யல? என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல? நெருங்க முடியல. அவங்களால என்ன மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை எப்பொழுதும் நான் என் கூட வைத்திருந்தேன், எனக்கு முன்பாக வைத்திருந்தேன், என்னுடைய அருகாமையெல்லாம் வைத்திருந்ததுனால, தேவன் என்னோடு கூட இருந்ததுனால என்ன நடந்துச்சு? என்னை மேற்கொண்டவன் நெருக்குனாங்க, ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, மேற்கொள்ள முடியல. ஏங்க, தேவன் உங்களோடு கூட இருந்தா, நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் சொல்ற, எப்ப நான் அன்னைக்கு இந்த மாதத்துல நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட நான் இருப்பேன், உன் அருகாமையில் நான் இருப்பேன். நான் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உன்னை நெருக்குகிறவர்கள், உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி, ஓ glory to God, உன்னை காக்கும்படி நான் எங்க இருக்கிறேன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ ஹல்லேலூயா. நீ உனக்கு முன்பாய் இருக்கிற சூழ்நிலைகளை, உனக்கு உன்பாய் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை காக்கும்படி நான் என்ன செய்யறேன்? உன்னோடு இருக்கிறேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. உன்னோடு கூட
இருக்கிற பராக்கிரமசாலியாய், உன்னோடு கூட இருக்கிற ஒரு ஜெயாலியாய். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். அதே அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஓ glory to God. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? உன்னோடு இருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில அவனை நெருக்கினார்கள், ஆனா ஒன்னும் அவனை என்ன செய்யல? மேற்கொள்ளல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே எரேமியா 15வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தாவே நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, நீர் அதை அறிவீர். இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்னு வைங்களேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னோடு இருக்கிறேன், உன் அருகையில் நான் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தா வேதம் சொல்லுது, நீர் அதை அறிவீர். எதை அறிவீர்? என் பிரச்சனைகளை அறிவீர், என் வேதனைகளை நீர் அறிவீர், எனக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை நீர் அறிவீர். இப்ப சொல்ல, நீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ என்ன செய்யும்? நீதியை சரிகட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, உன்னை விசாரித்து உனக்கு எதிரடையாய் வருகிற எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். வார்த்தை கிடைத்த உடனே நான் என்ன செய்தேன்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் இந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்களோடு பேசும். நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது, கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லும் போது ஒரு வார்த்தை உள்ள இருந்து வரும், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் தேவன். இந்த வார்த்தை எங்க இருந்து வரும்? உள்ள இருந்து வரும். உள்ள இருந்தாதான் வெளியே வரும். இப்ப ஏன் நம்முடைய போராட்டத்துல, நம்முடைய பிரச்சனையில ஏன் வார்த்தை வரமாட்டுக்கு அப்படின்னா, உள்ள இல்ல. வேதம் சொல்லுது பாருங்க, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செய்தேன்? சொல்லுங்க, நான் உட்கொண்டேன். இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருந்தது? கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தா எனக்கு என்ன இருக்கும்? சொல்லுங்க, சந்தோஷம் இருக்கும். என் இருதயத்திற்கு அது என்னவா இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப என்ன அவசியம் அப்படின்னா, இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு அவசியம். இன்னைக்கு அநேக பேர்
தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான் வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுல்ல, என் ஜனங்கள் அறியாமையினால், எதை அறியாமையில, என்னை அறியாததுனால, என் வேதத்தை அறியாததுனால, இதை நான் அவர்களுக்கு என்ன செய்ய எழுதி கொடுத்தேன் இல்ல. அப்ப எழுதி கொடுத்ததை அவர்கள் என்ன செய்யல, அறியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஏன் முடிவு இல்லாமல் இருக்கிறது, இந்த காரியத்திற்கு ஏன் முடிவில்லாமல் இருக்கிறது அப்படின்னா, உள்ள என்ன இல்லை, வார்த்தை இல்லை. வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். அந்த வார்த்தைகளை தேங்க்யூலா என் இருதயத்திற்குள்ள வைத்திருக்கிறதுனால அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி செபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை கேட்டு என்ன கொடுப்பாரு, உன் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பாராக. யாருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது. என் நாமம் தரிக்கப்பட்டதுன்னா என்ன, உள்ள வசனம் இருக்கிற ஆட்கள் தான் யாரு, நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நீங்க வார்த்தையே இல்லை அப்படின்னா நீங்க யார் அப்படின்னா வெறுமனையானவர்கள். வார்த்தை இல்லைன்னா உனக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லப்பா, சம்பந்தம் இல்லை. வார்த்தை சொல்லுது இல்ல, தேவன் வார்த்தையா இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை யாரா இருக்கிறார், தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும், நீ மகிழ்ச்சியை பார்க்க முடியும். நீங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை பார்க்காம இருக்கிறீங்களா, சந்தோஷத்தை பார்க்காம இருக்கிறீங்கன்னா ஒன்று தெரிந்து கொள்ளணும், நீங்க வெறுமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வார்த்தை உங்களுக்குள் இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்திருந்த அப்படின்னா அது என்ன செய்திருக்கும், உங்களை தப்புவித்திருக்கும். வாசிங்க எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கலமான அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று யார் சொல்றா? ஹலோ, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை தப்புவிப்பதற்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற காரியங்களை மேற்கொள்வதற்கு என்ன அவசியம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம். இந்த வார்த்தை உள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தை உனக்குள்ள என்ன கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும். இரண்டாவது, உன்னை இந்த வார்த்தை உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக இருந்து உன்னை தப்புவிக்கும். நான் உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐசாயா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஓ glory to God. என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை நல்ல கவனிங்களேன். இந்த வார்த்தை உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, நீ பயப்படாத. இரண்டாவது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும்படி, உன்னை தப்புவிக்கும்படி,
உன்னை விடுவிக்கும்படி, உன்னை காப்பாற்றும்படி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்க, நான் உன்னை தாங்குவேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன்னை அணுகாது. இது யார் சொல்றது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 41:14. பயப்படாத. அடுத்த வார்த்தை, நான் உனக்கு, ஓ glory to God, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏங்க, இந்த வார்த்தையில நான் சொன்ன வார்த்தையில நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த தேவன் நம்மளோடு கூட இருந்தா வார்த்தை சொல்லுது, யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்கு? உன்னை பலப்படுத்துவதற்கு, உனக்கு தேவையான உதவியை செய்வதற்கு. இங்க வாசித்தீங்க அப்படின்னா, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். துணை நிற்கிறதுனா என்ன? அதான் முதலே சொன்னேன், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். எனக்குள்ள இல்ல, என்னோடு கூட, என் பக்கத்துல, என் அருகாமையில் என் ஆண்டவர் எனக்கு பலன் செய்யக்கூடியவராய், என்னை விடுவிக்கக்கூடியவராய், எனக்கு சகாயம் செய்யக்கூடியவராய். ஓ glory to God. வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் யார் சொல்றது? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தரை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க நிறுத்தி பாருங்க. கர்த்தரை உங்க வாழ்க்கையில நிறுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா, தாவீது அதை தான் செய்தான்ல, எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக நான் நிறுத்திருக்கிறேன், அவரை நான் நிறுத்திருக்கிறேன். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலையும், உங்களுடைய எல்லா நிலைகளிலையும் நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நிறுத்துங்க. ஒரு வார்த்தை, ஏசப்பா இந்த காரியத்திற்கு நான் போகிறேன், என் கூட வாங்க, நீங்க என் கூட நில்லுங்க, என் கூட எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. நீங்க எதிலெல்லாம் ஆண்டவரை இந்த மாதத்துல நிறுத்துகிறீங்களோ, நான் தீர்க்கமா சொல்றேன், நீங்க அந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க தேவனை நிறுத்துகிற அந்த காரியம் நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டா. எரேமியா 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்பட மாட்டா? நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. யார் வெட்கப்படுவா? சொல்லுமா, சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. யார் வெட்கப்படுவாங்க? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவாங்க. நான் கலங்க மாட்டேன். யார் கலங்குவான்? அவர்கள் கலங்குவார்கள். அப்போ நான் சொல்றேன், கர்த்தரை இந்த மாசத்துல நீங்க உங்க பக்கத்துல நிறுத்துவீங்க அப்படின்னா, நீங்க எதை குறிச்சும் கலங்க மாட்டீங்க. நீங்க எந்த காரியத்திலையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கட்டளை இடுவாராக. சங்கீதம் 27:1-2 வாசிக்கும் போது, கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், நானு யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா. கர்த்தர் என் ஜீவனிலும் பலனானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, அவர்களே இடறி விழுவார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களே இடறி
விழுவார்கள். உன்னை பின்தொடருவாங்க, உன்னை பயமுறுத்துவாங்க. நீ நினைப்ப இதோடு கூட என் வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சிருவ. ஆனா உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. எதிராளி அறிந்து கொண்டான், இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ள யார் வந்துட்டா? கர்த்தர் வந்துட்டா. இனி நம்மளால் அவர்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் சும்மா விட்டாரா? சும்மா விட்டாராங்க? அவர்கள் அத்தனை பேரையும் என்ன செய்தார்? அழித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தரை நிறுத்துங்கப்பா. உங்க குடும்பத்துல கர்த்தரை நிறுத்துங்க. உங்க சூழ்நிலையில் மத்தியில கர்த்தரை நிறுத்துங்க. உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம், உங்களை பயமுறுத்தலாம். அந்த காரியத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம். வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன நிறுத்து. எரேமியா 23வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மறக்கப்படாத நித்திய நிந்தையும் நித்திய லட்சையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களோடு கூட இருந்தா உங்களை பின்தொடருகிற சத்துருக்களுக்கு மறக்கப்படாத ஒரு நாளாக இருக்கும். நம்ம அன்னைக்கு அவங்கள பின்தொடர்ந்தோம், அதனால தான் தேவன் இந்த காரியத்தை நமக்கு செய்தார் என்று அவர்கள் சொல்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுற காரியத்தை கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 6வது அதிகாரம் 10வது வசனம், என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். உனக்கு பின்னாக தொடர்கிற சத்துரு, உன்னை முறியடிக்கப்படி உன்னை எப்படியாயிலும் முறியடிச்சிடணும்னு நினைக்கிற சத்துரு வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பின்தொடருவான். ஆனா சடுதியில அவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 35வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவார்கள். ஹலோ, உனக்கு நேரிட்ட ஆபத்துல சிலர் உன்னை பார்த்து உன்னுடைய காரியத்தை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். உன்னை பார்த்து சொல்லிருக்கலாம், என்ன ஆட்டம் ஆடனா இல்ல. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த இருதயம் எவ்வளவு வேதனை அடையும் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேளுங்களேன், நான் உன்னோடு இருந்தா, உன் அருகில் நான் இருந்தா இது நேரிடுமாப்பா. நேரிட நான் விட்டிருக்க மாட்டேன். அப்ப என்ன காரணம்? நான் உன் கூட இல்லாததுனால தான் அவர்களுடைய வார்த்தைக்கு நீ காரணமாயிற்ற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அருகாமையில் நான் நிற்பதற்கு, உன்னோடு கூட நான் இருப்பதற்கு நீ ஒரு இடத்தை கொடு. ஒரு இடத்தை கொடுத்து, சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே நீ என்னோடு கூட இரு, எனக்கு முன்பாக நான் உம்மை வைத்திருக்கிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் சரி, தேவனை அந்த காரியத்திற்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானே
எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் முடக்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தா, உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் பராக்கிரமசாலியாய், நான் பராக்கிரமசாலியாய் நான் உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் இருக்கிறா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ என்ன செய்வ? நீ பார்ப்ப. அவன் சொல்றான், கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன்பா நடக்குது? இல்ல, கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு இந்த மீதியாவுடைய கையில் என்னை ஏன் ஒப்பு கொடுத்தான்? கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து சொல்றான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? கேட்கிறான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? என் குடும்பம் எளிய குடும்பம், என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் சிறியவனா. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வாய்? சொல்லுங்க, மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உனக்கு எதிராய் எழும்புகிற மீதியானுடைய எல்லா ஆவிகளையும் கர்த்தர் உங்களை கொண்டே அழித்து போட போகிறார். ஒருவேளை இந்த நாள் வரையிலையும் நீ பிரயாசப்படலாம், நீ வேலை செய்து எந்த விதமான லாபத்தையும் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நீ இதுவரையிலும் காணாமல் எல்லாவற்றையும் நஷ்டமடைந்தவனாயிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், தேவன் என் கூட இருந்தா ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. அநேக நேரத்தில் அநேக வேதனைப்படும் பொழுது, அநேக உபத்திரவத்தின் மத்தியில் அநேக இழப்புகள் வரும்போது நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தான்? அவர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? சொல்றோமா? இந்த மாதம் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ பயப்படாத, நீ இப்ப இருக்கிற பலத்தோடு போ. நீ எந்த பலத்துல தோல்வி அடைந்தாயோ, எந்த பலத்துல உன்னால முடியாதுன்னு சொன்னையோ, அதே பலத்தோடு நீ போ. புரியுதா? எதுல நீங்க தோல்வி அடைந்தீங்களோ, எந்த இடத்துல உங்களால முடியாதுன்னு சொல்லி நின்னீங்களோ, அந்த இடத்துக்கு போ, அதே பலத்தோடு போ. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர்களை நீ என்ன செய்வாய்? மேற்கொள்ளுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நான் உன் கூட இருக்கிறத நீ பார்ப்ப. உனக்கு இருக்கிற இந்த பலத்தில் நீ உண்மையாயிரு. நீ தேவனை சார்ந்திரு, தேவனை நம்பிரு. கர்த்தரால நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன். என்னிடத்தில் அன்பு கூறுகிறவரால எல்லாவற்றையும் என்னால ஜெயமாய் மாற்ற முடியும். நீ நம்பி கடந்து போவன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கிதியோன் ஏன் தெரியுமா ஆண்டவரை நம்பல? அவன் நம்மளாலெல்லாம் அவங்கள மேற்கொள்ள முடியாது, நம்மளாலெல்லாம் அவங்கள என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாதுன்னு வந்த உடனே அவனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? பயம் வந்துருச்சு. அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அநேக நேரத்தில் நாமும் இப்படிதான் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில முடியாதுன்னு வரும் பொழுது இந்த பயம் உள்ள வந்துடும். ரெண்டாவது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே இறங்கி அவரே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் இல்ல? அவரே வந்து அவரே எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா வார்த்தை சொல்லுது அப்படித்தானே அவன் நம்பியிருந்தான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் பாஸ்டர் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? அவர் சொல்றாரு, எப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறத நீ தான் அறிந்து கொள்ளல, உனக்கு தான் நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. வார்த்தை இருக்குன்னு நம்பனல்ல, அந்த வார்த்தை எடுத்து நீ ஏன் பயன்படுத்தல? சொன்ன வார்த்தையை கவனிச்சீங்களா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க? ஏன் அவர் எங்களை கைவிட்டார்? பிதாக்கள் இதை மட்டுமா சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, இயேசு செய்த அற்புதங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களா? அந்த அற்புதம் நடந்த விதங்களையும் சொல்லியிருப்பாங்கல்ல? மோசே எப்படி அற்புதத்தை செய்தார்னு சொல்லியிருப்பாங்கல்ல? மோசே கையில் இருந்த கோலை நீட்டின உடனே செங்கடல் இரண்டா பிளந்ததுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல? இவன் எதை விட்டுட்டான்? அற்புதத்தை மட்டும் பார்க்குறான், அவங்க செய்ததை மறந்துட்டான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிதான் நடக்குது. அற்புதத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், வேதம் என்ன செய்ய சொல்லுகிறது என்பதை நம்ம மறந்துடுறோம். எப்படி அற்புதம் நடக்குங்கிறேன்? வார்த்தை சொல்லுது, Glory to God, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை உனக்குள்ள அனுப்பு. முதல்ல நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாருல, இந்த வார்த்தையை எங்க அனுப்பு? முதல்ல உன் இருதயத்திற்குள்ள அனுப்பு. அவர் யாராய் இருக்கிறார்? பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு முன்பாய் வருகிற எல்லாவற்றையும் என்னால் மேற்கொள்ள முடியும். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயமாக்க முடியும். நம்புறீங்களா? எல்லாம் எழுத இருப்போம். அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், Glory to God, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்துவதற்கு, உன்னை போஷிப்பதற்கு, உன் தேவைகளை சந்திப்பதற்கு நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உன்னை பின்தொடர்கிற சில சத்துருடைய வல்லமைகளை நான் இன்றைக்கு நான் அழிக்கிறேன். அவைகள் இனி உன்னை மேற்கொள்வதில்லை, இனி அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. சபையே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ எந்த இடத்துலையும் கலங்கி நிற்க மாட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டச்சனையான நன்மையை இந்த மாதத்தில் நான்
காணும்படி செய்வே இந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரிபா லாரா சேகே யந்தல் மனாசே ரகதன அல்பனாதன பௌதனிபி யந்தல் கடா. நல்ல சத்தமா கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சில சத்துருடைய வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்ததல்லவா? உன்னை எப்படியாகிலும் மேற்கொள்ள விடக்கூடாது. இந்த காரியத்தில் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்து விடக்கூடாது. இந்த காரியத்தில் உனக்கு வெற்றியை கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி உன்னை பின்தொடர்கிற, உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற அந்த சத்துருடைய வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு ஓர் யந்தல் மனாசே இன்றைக்கே அவைகளை அழிக்கிறோம். அவைகள் அழிக்கப்படுகிறது. அவைகள் இருக்கிற இடம் இல்லாத நிலையில அவர்களை கர்த்தர் அழித்து விட போகிறார். இனி அந்த சத்துருடைய வல்லமைகள் உன்னை மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் அருகில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. பராக்கிரமசாலியே ஆண்டவரே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்கள் திருச்சபை மேலே, எங்கள் திருச்சபை மக்கள் மேலே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், அவருடைய குடும்பத்தில், அவர்கள் செய்கிற வேலை ஸ்தலங்களில், பிஸ்னஸில் நான் பதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நிற்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.